கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒரு 50,000 டவுன் பேமெண்ட்னா வெறும் 20,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு 99,000 கோட் பண்றேன்னா இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லைன்னா சின்ன டிஃபரெண்ட் 39,000 கோட் பண்றேன்னா இதுவும் ஃபிக்ஸட் இல்லை சார் இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க வண்டி 99,000 மட்டும் தான் நான் கேட்குறோம் இதுவும் ஃபிக்ஸட் இல்லை வெறும் 25,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ் 25,000 கோட் பண்றேன்னா இதுவும் ஃபிக்ஸட் இல்லை இது வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் 39,000 கோட் பண்றேன்னா இதுவும் ஃபிக்ஸட் இல்லை 69,000 கோட் பண்றேன்னா இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுன்னா இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியேட் 99,000 கோட் பண்றேன்னா மார்க்கெட்ல நீங்க எங்க வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான டாடா போல்டுங்கன்னா இது வணக்கம் ஊத்தங்கரை மக்களே. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஆமா ஊத்தங்கரையில இருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாராச்சும் ஊத்தங்கரையில இருந்து ஐயாமீன் ஊத்தங்கரைன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஊத்தங்கரை எங்க இருக்குன்னு தெரியலன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊத்தங்கரையில இருக்கேன். இந்த ஷோரூமுடைய ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஜெயம் கார்ஸ் வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். ஒரு டைம் அப்டேட் போட்டு அதுக்கப்புறம் அப்டேட்டுக்கு நம்ம இங்க 2வது ஷோரூமுக்கு வந்துட்டோம். ஸோ ஜெயம் கார்ஸ் திருப்பூர்ல கோவில்வழி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. அவங்களுடைய இன்னொரு ஷோரூம் தான் இந்த கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஜெயம் கார் 2வது ஷோரூம். இந்த ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்ட் ஊத்தங்கரையிலேருந்து உங்களுக்கு திருவண்ணாமலை போகிற ரூட்டுங்க. திருவண்ணாமலை பைபாஸு, அதாவது பெங்களூர் டு திருவண்ணாமலை பைபாஸு. ஸோ இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து 8 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இவங்களுடைய கேட்லாக் நம்பர் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ இங்கே உள்ள கார்களுடைய கேட்லாக் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன கார்லாம் இருக்குன்னு தெரியும். இப்போ டிஸ்பிளேயில் வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்லாக் லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் எல்லா கார்களுடைய லிஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். வாங்க, இங்கேயுமே வந்து ஒரு நல்ல கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஓனர் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இன்றையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இது லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். பார்த்தீங்களா, எத்தனை கிலோமீட்டர் தாண்டி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காண்டி கார்களுடைய கலெக்ஷனை தேடி பயணிக்கிறோம். ஸோ ஜெயம் கார்ஸில் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தாங்க. அங்கே வந்து நல்ல கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நிறையா சப்ஸ்கிரைபர்களுமே சொல்லியிருந்தீங்க அங்கே கார்களுடைய ப்ரைஸுமே ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கார்களுடைய குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் அதே மாதிரி அவங்க 2வது ஷோரூமுக்கு நம்மளை அழைச்சிருந்தாங்க. உங்களுடைய ஆதரவு தான், நீங்கள் எந்தளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் நம்மளுடைய அழைப்புக்கு மரியாதை இருக்கும். ஸோ உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க, உங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜெயம் கார்ஸுடைய ஓனர் என்ன இருக்காங்க, கார்களுடைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துலாம். வாங்க அண்ணே, வணக்கம். வணக்கம்ண்ணா. எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்களும் வந்ததுக்கு நம்ம ஜெயம் கார்ஸ் பிரான்ச் 2 வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. அண்ணே, நம்ம ஷோரூமுடைய அட்ரஸ் சொல்லியிருக்கேண்ணே. நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் கார்ஸ் பிரான்ச் 2 வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்னா ஊத்தங்கரையில்ண்ணா. ஊத்தங்கரை நம்ம திருவண்ணாமலை பைபாஸ் மெயின் ரோட்லேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குண்ணா. ஓகேண்ணே, சரிங்கண்ணே. இப்போ இங்கே ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட உள்ள ப்ரைஸு கார்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? எல்லாமே நம்ம திருப்பூர்ல என்ன மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி தான் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு 8 லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் இங்கே வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். மேக்ஸிமம் எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேண்ணே. வண்டி எல்லாமே கண்டிஷன் எல்லாமே பாருங்க, வண்டி தெளிவா இருக்கும். டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்க. நம்ம ஜெயம் கார்ஸ் பிரான்ச் 1ல என்ன மாதிரி வண்டி கொடுத்துட்டு இருந்தோமோ ஸோ அதே குவாலிட்டியில அதே மாதிரி வண்டி தான் நம்ம இங்கேயும் கொண்டு வந்திருக்கோம்னா. ஆனால் வண்டியோட குவாலிட்டியுமே நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். நான் 1க்கு 2 மெக்கானிக் வச்சு நீங்க தாராளமா செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. வண்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா மற்ற மார்க்கெட்டை விட ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல தான் நம்ம எப்பயுமே கொடுத்துட்டு இருக்கோம்னா. ஓகேண்ணே, சரிண்ணே. இப்போ உள்ள கார்களுடைய டீட்டெயில் தாராளமா எல்லா வண்டியும் பார்க்கலாம்னா. எல்லாமே மேக்ஸிமம் சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கும். ஓகேண்ணே. நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சியாஸ்னா, இது 2015 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. டாப் மாடல் வண்டினா ZXi ஆப்ஷனல் வேரியன்ட். வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. வண்டியில் டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுண்ணா. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்னா. ஸோ கீழே சென்ட்ரி, புஷ் பட்டன் ஸ்டார்ட், ABS வந்துடும், ஏர் பேக் வந்துடும்ண்ணா. கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. சீட் கவர்லாம் பாருண்ணா, ஒரு பிராண்டடாக இருக்கும். நல்ல ஒரு கண்டிஷனான ஒரு சியாஸ்னா. பெட்ரோல் என்னென்ன கொடுக்கும்? பெட்ரோல் தாராளமாக ஒரு 18 வரையுமே கிளைம் பண்ணலாம். நான் சியாஸை பொறுத்த வரைக்கும் 18. பில் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். பிக்கப்லேருந்து எல்லாமே ஜம்முன்னு இருக்குண்ணா வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குண்ணா வண்டி. கண்டிப்பாக. ஆமாம், 10-30. ஆமாங்கண்ணா. வண்டியில் அதே மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காதுங்கண்ணா. பாடியிலும் சரி, இன்டீரியர் அண்டர் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன், கிளர்ச்சி, ஏசி எல்லாமே தரமாக இருக்குங்கண்ணா. ஓகேண்ணே. வண்டிக்கு எவ்வளோக்கு கேட்குறீங்க? நான் 2015 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். லோ மைலேஜ் ஓடின வண்டினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸில் வெறும் 4,95,000 கோட் பண்ணுறோம். இதுவும் ஃபிக்ஸட் இல்லைனா நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஃபைனான்ஸ் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே, 50,000 இருந்துச்சுன்னா போதும், தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம். சிபில் நல்லா இருந்ததுன்னா போதுன்னா, ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் கார் போகிறோமா? பார்த்துடலாங்க. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸில் ஒரு டொயோட்டா கிளான்ஸாங்கண்ணா. 2019 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 1,48,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா. இது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும்.
வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்கண்ணா. ஸோ வண்டியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இதுவும் ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் தானே. ஸோ ஒரு கீலெஸ் என்ட்ரி வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடும்னா, கம்பெனி இன்பில்ட் ஆடியோ வந்துடும்னா டச் ஸ்க்ரீன் செட்டோட. ஸோ சீட் கவர்லாம் ஒரு நல்ல ஒரு பிராண்டடாக போட்டிருப்பாங்க. எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் நம்ம கிட்ட இருக்க வண்டி எல்லாமே சர்வீஸ் புதுசு தான் போட்டிருக்கீங்க. புது டயர்னா, 4 டயருமே புது டயர்னா. எடுத்துக்கொண்டா எங்களுக்கு வேலை இல்லை, எந்த வேலையும் கிடையாதுண்ணா. இதுவும் ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குண்ணா வண்டி. 3111. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். எடுத்தாலும் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். ஒரே ஒரு சின்ன மைனர்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கு. பட் ப்ராப்பர் ஷோரூம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்கண்ணா. ஓகேண்ணா. ஒரிஜினல் கிலோமீட்டர்னா ப்ராப்பர் சர்வீஸ் வந்து ஷோரூம்ல தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, எவ்வளோன்னு கேட்குறீங்க? நான் 2019 சிங்கிள் ஓனர்னா வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 5,75,000 கோட் பண்றோம்னா ஃபிக்ஸட் இல்லை. நீங்க மார்க்கெட்ல எங்க வேணாலும் கம்பேர் பண்ணிட்டு வாங்கண்ணா. 6-6.5 வரையும் போயிட்டு இருக்கும். நம்ம கோட் பண்ற பிரைஸ் வெறும் 5,75,000. அதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துறேன். ஓகேண்ணே. நம்ம தான் இங்கே திருப்பூர்லேயே நம்மளுடைய காரோடைய ரேட்ல எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பெஸ்ட்டான பிரைஸ் தானே பண்ணுவேன். இந்த வண்டிக்குங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் வெறும் 20,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, 20,000 தான். வெறும் 20,000 இருந்தால் போதும். ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஃபுல்லானே பண்ணி தந்துடலாம். 100% லோனே பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர்ண்ணே. நெக்ஸ்ட் கார் போயிருமா? நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான ஒரு எர்டிகா தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து 2018 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. வெறும் 22,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும். ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. ஸோ ஒரு VXIல லிமிடெட் எடிஷன் வெஹிக்கிள்னா இது. ஸோ ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் வந்துருண்ணா. ZXIல இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இதுலேயும் வந்துருங்கண்ணா. ஓகே, ஏர் பேக் எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துடும். VXI ஆப்ஷன் லிமிடெட் எடிஷன். வெறும் 22,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும். ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும்னா. கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸோ டியூல் ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும்னா. கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. சீட் கவர்லாம் பாருங்க, எல்லாமே ஒர்க்கிங்ல தானே இருக்கும். ரூப் ஏசில எல்லாமே தரமா இருக்கும். நான் ஒரு லோ மைலேஜ் ஓடின எர்டிகா கண்டிப்பா சான்ஸே இல்லைங்கண்ணா. எர்டிகா மைலேஜ்னா வெறும் 22,000 தான் வண்டி ஓடி இருக்கும். சூப்பர், ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. ஓகே, நல்லா இருக்கு. கலர் வந்து நல்ல ஒரு வாண்டடான கலர். ஆமாண்ணா, சில்வர் கலர் வண்டிங்க. ஒரு 7 சீட்டர்ல ஒரு எர்டிகா, அது ஒரு லோ மைலேஜ் ஓடின வண்டி நீங்க எங்கேயுமே கிடைக்காதுங்கண்ணா. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்கண்ணா வண்டி. ஓகேண்ணா, எவ்வளோ கேட்குறீங்க? ஆனால் இது 2018. நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் செக் பண்ணுங்கன்னா 9 லட்சம் வரையும் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஆஃபர் ப்ரைஸாக வெறும் 7,95,000 தான் கோட் பண்ணுறேன்னா அதுவும் ஃபிக்ஸட் இல்லை. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். 7,95. ஆமாண்ணா, 7,95. ஃபினான்ஸ் எவ்வளோ பண்ணலாம்? ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. சூப்பர் தான். ஓகே, நெக்ஸ்ட் வண்டி போயிருமா? பார்த்துலாங்கண்ணா. அடுத்து ஓமினி கோயம்புத்தூர். ஆனால் இது 2012 மாடல், 13 ரிஜிஸ்ட்ரேஷன்னா. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. பெட்ரோல் ப்ளஸ் LPGயோட இருக்குங்கண்ணா வண்டி. ஓகே, ஸோ வண்டி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி இருக்காதுன்னா. ஒரு லைட்டாக மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்ட் மட்டும் இருக்கும். மற்றபடி மேஜராக எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுன்னா. ஸோ பெட்ரோல் ப்ளஸ் LPGயோட இருக்கும். பாடியிலும் சரி, இன்டீரியர் அண்டர் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. 1.18 ஓடி இருக்கு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் LPGயோட இருக்குங்கண்ணா வண்டி. எல்லாமே பக்கம் ஒர்க்கிங்கில் இருக்குங்கண்ணா. ஒரு சில்வர் கலரில் ஒரு கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வண்டினா. ஓகே, நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்க. நல்லா இருக்கு. இதுக்கு ஃபினான்ஸ் ஆகுமாண்ணே? ஆனால் இதுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் தானே பண்ண முடியும். ஸோ நம்ம ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்க இல்லை திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா. கோயம்புத்தூர் வரைக்கும் பண்ணிக்கலாங்கண்ணா. லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா, எவ்வளோ கேட்குறீங்க? இது 2012க்கு 13 ரிஜிஸ்ட்ரேஷன்னா. வண்டி LPGயோட இருக்கு, என்டோஸ்மெண்ட்டோட இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 2,25,000 கோட் பண்றோம்னா இதுவும் ஃபிக்ஸட் இல்லை. இது வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, ஓமினி கிடைக்கல நம்ம மார்க்கெட். ஆமாங்கண்ணா, எதுவும் LPGயோட இருக்கு. நீங்க தாராளமா வாங்க. பாடியில இல்லைன்னா பாருங்க, ரொம்ப கிளீனா இருக்கும். ஸோ கேரியர்லேருந்து எல்லாமே இருக்கும். வண்டி பாருங்க, அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். எந்த ஒரு போஸ்ட்டுமே கலையாத எந்த வேலையும் இல்லைண்ணா. எதுவுமே கிடையாதுண்ணா. ஓகே, வண்டி அடிபடாத வண்டிங்கண்ணா. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத அடிபடாத வண்டிங்கண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் கார் போயிருமாண்ணே? போய்க்கலாங்கண்ணா. அடுத்தது மொசக்குட்டி ஃபேமிலி கார். நெக்ஸ்ட் நம்ம ஒரு டாப் எண்ட் வண்டி தானே கொண்டு வந்துருக்கோம். ஒரு சின்ன வண்டி இருந்தாலும் ஹூண்டா இயான்னா. 2013 மாடல்னா. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 73 ரிஜிஸ்ட்ரேஷன், ராணிப்பேட் நம்பர்னா. ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்னா. ஸோ டாப் மாடல் வண்டினா. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். பாடியிலும் சரி, இன்டீரியர் எல்லாமே பாருங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு குட்டி வண்டியில் ஒரு ஏர் பேக்கோட வந்துருங்கண்ணா. ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும். கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ண்ணா. சீட் கவர்லாம் பாருங்கண்ணா, எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. வண்டி ரொம்ப தெளிவான வண்டிண்ணா. எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது. டயர் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 70% பட்டன் இருக்கும். நல்லா இருக்கும். இயான்லைன் ஸ்போர்ட்ஸ் தானே, ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான் கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட தானே இருக்கும் வண்டி. ஓகே, வண்டி கலர் நல்லா இருக்குண்ணே. இந்த கலருக்குலாம் ஃபேமிலி வந்து எடுத்துட்டு இருக்காங்க. வண்டி ஜம்முன்னு இருக்குண்ணா. எடுத்தா எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே எடுத்து நீங்க ரன் பண்ணி ஓட்டி போயிட்டே இருக்கலாங்கண்ணா. ஓகே, மற்ற எல்லாத்துக்கும் தான் நீங்க கேரண்டி கொடுத்துறீங்களா? வண்டி ஜம்முன்னு இருக்கும். நீங்க பாடியிலும் சரி, இன்டீரியர் அண்டர் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன், கிளட்ச், ஏசி, டயர் பாயிண்ட் நீங்க எல்லாமே செக் பண்ணி தரமா நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்மளும் செக் பண்ணி தான் எடுப்போம். ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. அது இல்லாமல் ஏர் பேக்கோட வந்துடும் ஐயான்ல.
இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் வெறும் 2,39,000 கோட் பண்ணுறேன்னா இதுவும் ஃபிக்ஸட் இல்லை. இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. சூப்பர்ண்ணே. ஆனால் இது நிசான் சன்னிங்னா 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா எக்ஸ்வி ப்ரீமியம் எடிஷன் வண்டி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். 89,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குண்ணா. 89,000 ஓடி இருக்கு. ஆமாங்கண்ணா. இது எக்ஸ்வி டாப் மாடல் வண்டினா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன் வண்டிங்கண்ணா. ஸோ கீழஸ் என்ட்ரி வந்துடும்ண்ணா, புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். ஆமாங்கண்ணா. ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும்ண்ணா, டச் ஸ்க்ரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் பாருங்கண்ணா எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ அண்டர் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன், கிளட்ச், ஏசி எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. ஸோ சன்னி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம்ண்ணா, ரொம்ப கப்பல் மாதிரி இருக்கும். ஸோ பேக்லேயுமே பாருங்களேன். ஸோ உங்களுக்கு லெக் ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்கண்ணா. ஆமாம், மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது ரியர் ஏசியும் வந்துடும் உங்களுக்கு. ரியர் ஏசி வந்துடும். மேக்ஸிமம் பெரிய ஆட்கள் கொஞ்சம் வீட்டுக்கு ஃபேமிலியில் பெரியவங்க இருக்காங்கன்னா அதை இவங்களை இந்த காரில் தான் கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாண்ணா. வண்டி வந்து லெக் ரூம் நல்லா இருக்கும், ஸ்பேஸு. ஸோ பாடி லைனும் தெளிவான வண்டிங்கண்ணா. எடுத்தால் மேஜராக எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், அப்படியே ரன் பண்ணலாங்கண்ணா. ஓகே. ஆனால் இதுக்கான ப்ரைஸ்ண்ணே 2013 மாடல்லாம் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. ஸோ ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே, வண்டி ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் வெறும் 2,99,000 கோட் பண்ணுறோன்னா இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைன்னா சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. இது அமேஸ் டீசல் தானே? ஆனால் டீசல்னா மதுரை நம்பர் தான். ஆனால் இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி 1,10,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்னா வண்டி க்ளீனாக இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இல்லை, நல்லா இருக்கு. வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. ஸோ டீசல் வண்டிங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும். அமேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லவே வேண்டாங்கண்ணா. 20லேருந்து 24 வரையுமே மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தானே. ஜுவல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும்னா, கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. ஸோ சீட் கவர்லாம் பாருங்கண்ணா நல்ல பிராண்டடாக நியூவாக இருக்குது. ஸோ கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த த்ரெட் இந்த மாதிரி டிசைன் பார்க்க நல்லா இருக்குல்ல? ஆமாங்க, நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி எடுத்தாலும் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுண்ணா கஸ்டமருக்கு. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எடுத்து ரன் பண்ணிக்கலாங்க. ரெடி டு யூஸில் தான் இருக்குது. எடுத்து கொண்டு அது மாற்றணும் இந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா. ஜஸ்ட் நீங்கள் எடுத்தால் நீங்கள் நம்ம கிட்ட இருக்கிற வண்டி மேக்ஸிமம் எல்லாமே எடுத்தால் அப்படியே ஜஸ்ட் ரன் பண்ணுற கண்டிஷனில் தானே இருக்கும். டயர் முதல் கூட போட்டு வச்சுருக்கீங்களே? நான் எல்லாமே கஸ்டமர் கிட்ட இருக்கிறது தானே. இது குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் நம்ம செக் பண்ணி எடுப்போம். ஸோ எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 70% பட்டன் இருக்குன்னா பிரிக்ஸ்டோன் டயர் தான் போட்டிருக்காங்க. ஓகே. கேட்டீங்க நான் 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லனா வெறும் 4,35,000 கோட் பண்ணுறேன். இதுவும் ஃபிக்ஸட் இல்லைனா இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துறேன். இந்த வண்டிக்குனா உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா வெறும் 25,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. 25 ரூபா அந்த போது தாராளமாக பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. சிபில் நல்லா இருந்ததுன்னா ஆமாம், ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நெக்ஸ்ட் கார் என்ன? ஆனால் ஹூண்டாய் இயான்னா 2017 மாடல் சிங்கிள் ஓனர்னா மேக்னா ஆப்ஷனல் வேரியண்ட்டுங்கண்ணா. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குன்னா வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் கிளாஸான வண்டிங்கண்ணா. வண்டி எடுத்தால் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்கண்ணா. ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ண்ணா. சீட் கவர்லாம் பாருங்கண்ணா நல்லா பிராண்டடாக போட்டுருக்குறாங்க. ஃபேப்ரிக்கில் தான் இருக்கும். ஸோ வண்டி இதுக்கும் டயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டயருமே வந்து பார்த்தீங்கன்னா 90% பட்டன் இருக்குண்ணா. வண்டி எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். 2 ஏன் இருக்குது நம்மகிட்ட. ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது, சில்வரில் ஒன்று இருக்குங்க. ரெண்டுமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க. ரெண்டுமே ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. ஓகே. ஏர் பேக்கோட வந்துடும் 2 வண்டியிலுமே. ஓகே. வண்டி க்ளீனாக இருக்கும். எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த குட்டிக்காருக்கு என்ன ரேட் சொல்றீங்க? ஆனால் இது 2017னா ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி லோ மைலேஜ் ஓன வண்டினா அதுவும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் 2,89,000 கோட் பண்ணுறோன்னா இதுவும் ஃபிக்ஸட் இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் ஒரு பெட்ரோலில் ஒரு அமேஸ் பார்க்கலாங்கண்ணா. இது 2014க்கு 15 ரிஜிஸ்ட்ரேஷன் தான். சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி 95,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி க்ளீனாக இருக்குங்கண்ணா. நீங்கள் பாடி லைன்லாம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் எல்லாமே தரமாக இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இல்லைன்னா ஸோ வண்டி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தானே இது. பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும்னா, கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. சீட் கவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெதரில் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அண்டர் பார்ட்ஸு, சஸ்பென்ஷன், கிளட்சி, ஏசி எல்லாமே ஜம்முன்னு இருக்குங்கண்ணா. டயர் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70% பட்டன் இருக்கும். எடுத்துக்கொண்ட வேலை இல்லை, எதுவுமே வேலை கிடையாதுண்ணா. எஸ் வேரியன்ட்னா இது. ஸோ க்ளீனாக இருக்குண்ணா வெஹிக்கிள். ஜஸ்ட் எடுத்தால் ரன் அப்டே பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டாங்கண்ணா. ஓகே, நல்லா இருக்கு. ஓகேண்ணா, இந்த பெட்ரோல் அமேஸுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆனால் இது 2014க்கு 15 ரிஜிஸ்ட்ரேஷன் தான். சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. பெட்ரோல் வெஹிக்கிள்லாம் இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் வெறும் 3,99,000 கோட் பண்ணுறோன்னா மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள் 4 to 4.5 வரைக்கும் போயிட்டுருக்கும். வெறும் 3,99 தான் கோட் பண்ணுறோம். இதுவும் ஃபிக்ஸட் இல்லை. இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா.
நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு ஸ்கோடா ரேபிட்னா இது ஆம்பிஷன் வேரியன்ட் 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா 96,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும். வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குண்ணா. ஒரு பிளாக் கலர் வண்டிங்க. அப்படியே இன்டீரியர் அப்படியே லைவாக பார்த்துருங்க. ஸோ ஒரு ஆம்பிஷன் வேரியன்ட்னா இது ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தான். பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும்னா, ஏர் பேக் வந்துடும், சோனி செட் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்லாம் பாருங்க, எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். பிளாக் கலர் மார்க்கெட்டில் கிடைக்காது இல்லைண்ணே அவ்வளோ மோஸ்ட்லி இது கிடைக்குதா மார்க்கெட்டில்? ஆனால் தாராளமாங்கண்ணா. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். பில் குவாலிட்டிலேருந்து எல்லாமே ஜம்முன்னு இருக்குண்ணா. ஸோ மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 22 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டிங்கண்ணா. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு செடான் வெஹிக்கிள் வேணும்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஸ்கோடா ராபிடை நீங்கள் ட்ரை பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணே. எவ்வளோண்ணே கேட்குறீங்க? இது டீசலாண்ணே? அண்ணா டீசல்ண்ணா. ஓகே. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும். எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்ண்ணா. எவ்வளோண்ணே கேட்குறீங்க? ஆனால் இது 2012 மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வெறும் 2,99,000 மட்டும் தான் கேட்குறோம். இதுவும் ஃபிக்ஸட் இல்லை. இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணியும் கொடுத்துடலாங்கண்ணா. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு தரமான டாடா போல்டுங்கண்ணா. இது XMS வேரியன்ட்ண்ணா. பெட்ரோல் வெஹிக்கிள். வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 50,000 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. ஸோ 4 டயருமே புது டயருங்கண்ணா. ஈவன் வந்து 95% பட்டன் இருக்கும். ஸோ டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுண்ணா. புது வண்டி என்ன கண்டிஷன் இருக்குமோ அதே கண்டிஷனில் வந்து வெஹிக்கிள் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ண்ணா. ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட சீட் கவர்லாம் ஃபேப்ரிக்கில் போட்டுருக்காங்க. ஆனால் உள்ள டாட்டாவை வெளியில் பார்க்குறத உள்ள நம்ம அம்சமாக இருக்குல்ல டேஷ்போர்டுடைய. ஆமாங்கண்ணா. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா. அதுதாண்ணா. புது வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் வாஷ் கூட பண்ணாமல் நிற்குதுண்ணா வண்டி. ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் அடிச்சிங்கனாலே இந்த வண்டிக்கு வேற லெவல் இருக்கும். பெட்ரோல் இது எவ்வளோண்ணா கொடுக்கும்? இன்னும் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சிட்டி மோடு, ஈகோ மோடு மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கண்ணா. ஓகே. பவர் வேணா நீங்கள் ஈகோ மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜாக இந்த வண்டி வந்து மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வரையும் தாராளமாக கிளைம் பண்ணலாங்கண்ணா. 18 கிடைக்கும். தாராளமாக பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகே. அப்படின்னா தாராளமாக எடுக்கலாமே. தாராளமாங்கண்ணா. இது 2015 மாடல்னா சிங்கிள் ஓனரில் இருக்குது. லோ மைலேஜ் ஓன வண்டினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வெறும் 3,45,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. சூப்பர்ண்ணா. ஆனால் அடுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டாவிலே டாடா டியாகோங்கண்ணா. இது ஓகே. இது 2017 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெட்ரோல் வெஹிக்கிள்ங்கண்ணா. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் இன்டீரியர் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாமே இதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டச் ஸ்க்ரீன் செட்டில் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்கண்ணா ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துருங்கண்ணா. சீட் கவர்லாம் பாருங்கண்ணா லெதரில் ஜம்முன்னு போட்டிருப்பாங்க. வண்டி எடுத்தால் இந்த வண்டிக்கு எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுண்ணா. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ கேட்குறீங்கண்ணே? நான் இது 2017 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வெறும் 3,69,000 கோட் பண்ணுறோன்னா இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுன்னா. இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. எவ்வளோ இருந்தால் இதுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கும்? இந்த வண்டிக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் வெறும் 30,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணா நம்ம ஆஃபீஸ் பிரான்ச் 2 வந்ததுக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது எப்படி ஜெயம் காஸ் பிரான்ச் 1ல எந்த மாதிரி கொடுத்துருக்கோமோ ஸோ அதே மாதிரி கலெக்ஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோங்கன்னா நீங்கள் தாராளமாக நேரில் வந்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் எடுத்துங்க. 1-2 மெக்கானிக் வச்சு கூட நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திருப்பூர் பிரான்ச் 1லையும் நம்ம கிருஷ்ணகிரி பிரான்ச் ஊத்தங்கரையிலையும் பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சில் இருக்கிற வண்டி எல்லாமே மொத்தமாக ஒரே கேட்லாக்ல அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்லாக் வேணுனாலும் உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. கேட்லாக் அப்டேட் பண்ணி எல்லா வண்டியுமே நம்மளோட டோட்டல் வண்டியுமே நீங்கள் பார்த்துக்கலாங்க. டிஸ்பிளேல வச்சிருவோம். எல்லாத்தையும் வச்சிடலாங்க பார்த்துக்கலாம். ஓகேண்ணே. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. நம்ம ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஜெயம் கார்ஸோடைய அப்டேட் பார்த்துருப்பீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். எந்த கார் பிடிச்சிருச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய கார்கள்னால கிட்டத்தட்ட ஒரு 12-13 கார்கள் தான் உடைய கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. இங்கே வந்து அவங்க ஜெயம் கார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டி மீடியமான பட்ஜெட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் எதிர்பார்ப்பீங்க. அதுக்கான இடத்தையும் தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மனசுக்கு ஒன்றும் சரியான அமையலை. பட் இருந்தாலும் தேடிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு நல்ல லோ பட்ஜெட்லேயும் நல்ல காரில் கொண்டாந்து சேர்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நானே பர்ச்சேஸ் பண்ணலாம் பார்க்குறேன். வருஷம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நடக்கலை, பார்க்கலாம். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.